அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எழுந்தாய். அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் அடியேனின் தயவான பணிவான வந்தனம். இன்றைய பொழுது வந்து நாம் எங்கே இருக்கோம், என்ன நிகழ்வுன்ட்டு பார்க்குறப்போ 33வது ஆண்டு விழா கார்த்திக் பாலிமர்ஸ் என்ற இந்த ஆண்டு விழாவில் நாம் வந்து 33வது ஆண்டு விழாவில் நாம் அனைவரும் சங்கமித்து இந்த நிகழ்வு திருவருளால் நிகழ்த்தப்படுவதில் கலந்து கொள்வதில் பெருமையாக நாம் கருதலாம், மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். ஸோ இன்றைய தினத்தில் வந்து இந்த ஆண்டு விழா தான் ஒரு மெயின் சப்ஜெக்ட், மெயினான கோர். அட் த சேம் டைம் அந்த ஆண்டு விழாவை ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக மட்டும் கொண்டாடிடாமல் அதிலையும் நல்ல ஒரு புரிதலையும் சன்மார்க்கத்தையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலாக இங்கே நடத்தப்படுது. ஸோ அதை நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ அது மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா வெறுமனே வந்து நிகழ்ச்சியில் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு பரிசு நீங்கள் பண்ணதுக்கு ஒரு இதுன்ற மாதிரி கொடுத்துடாமல் ஒரு சன்மார்க்கன்ற ஒரு கருத்தை வந்து இங்கே முன்னிறுத்தி ஒன்று போகணும் பண்ணணுன்ட்டு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு மதிக்கணும், அதுக்கு நம்ம பாராட்டை வந்து ஃபஸ்ட்டு தெரிவிக்கணும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு செயல். அது சரி. இதை தாண்டி நாம் இன்றைக்கி சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறப்போ அதை பற்றின புரிதல் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சன்மார்க்கத்தில் இல்லாமல் இங்கே பணி புரிகிறவங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிக்கலாம் இந்த இதில் பார்த்திங்கன்னா, சன்மார்க்கத்தோட மெயின் திங் உயிர் இரக்கம் தான் சன்மார்க்கத்தோட மெயின் திங். அட் த சேம் டைம் அந்த உயிர் இரக்கத்தை கொண்டு தான் இங்கே சன்மார்க்கத்தில் நம்ம அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் சன்மார்க்கனாலே வள்ளலாரா சன்மார்க்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூர்வத்தை விழிப்படைகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது, ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னா இந்த மார்க்கத்தில் ரொம்ப டஃப்பான விஷயங்கள்லாம் இருக்கே, ரொம்ப கடைப்பிடிக்கிறதுக்கெலாம் டஃப்பானதாக இருக்கே அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. இதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும், இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற அந்த விதிமுறைகளும் சரி, அந்த ஒழுக்கங்களும் சரி, பின்பற்ற அவ்வளோ ஒரு நிறைவும் இன்பமும்ன்றது இதில் இருக்குது. ஆனால் அதை வெளியிலேருந்து ஒரு வேற்றாளாக நம்ம இருந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா டஃப்பானதாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு உலகியலில் இருக்கிற விஷயமே நல்ல ஒரு நிறைவாக சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. உலகியல் மாயையே இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அளவில் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்வை கொடுக்க முடியுமோ அந்தந்த மாதிரி பரிணமிச்சிருக்கு நல்ல மாயை. அதான் இந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும். யாருமே வந்து உண்மையை தேடணுன்ட்டு பார்க்க வரல. இப்போ எல்லாருக்குமே அடுத்தடுத்து வேலை இருக்குது, அடுத்து சாப்பிட்ணும்பா, அடுத்து இங்கே போனோம்ப்பா அப்படின்ட்டு தான் எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கமிட்டடில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம இங்கே ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், நம்ம என்ன லாபம் அடையணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு இதுவுமே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம லாபம் அடையிறது கூட ரெண்டாவது, நாம் எவ்வளோ நஷ்டம் அடைகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வே இங்கே இல்லை. அதை நம்ம வந்து தெரியணும். தினமுமே நமக்கு வந்து நஷ்டம் ஆகுது, இந்த தேகம் வந்து நஷ்டம் ஆகிட்டுருக்கு. எல்லார்கிட்டையுமே இப்போ தேகம்ன்றது இருக்குது. நம்ம எல்லாருமே நான் சொல்கிறேன், நம்ம ஆன்மநேய சகோதரராக சொல்கிறேன், உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு தேகம்ன்றது இருக்குது. அந்த தேகம் வந்து நஷ்டமாயிட்ருக்கு தினமும். ஸோ அந்த தேகம் நஷ்டமாயிட்ருக்குன்னா அது ஏன் நஷ்டமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஷின் பண்ணுங்கள், கேளுங்க. அதன் பிறகு அதுக்கான வழி என்ன ஏதுங்கிறத நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ஸோ அப்போ தேகம் நஷ்டமாகுதுன்னா எந்தெந்த வகையில் அது நஷ்டமாயிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தேக நஷ்டத்தை எப்படிலாம் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கமே. ஸோ இந்த தேக நஷ்டத்தை குறைக்கிறது, அதன் பிறகு அதுக்குன்னு ஒரு நெறிமுறை ஒரு வழிமுறைகளை வந்து வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு. அப்படி நாம் அதுபடி இருந்தோன்னா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், ஃபோர்ஸாக இருக்கலாம், தினமும் நாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்சியாக வேணும்னா முதலாளி அவரே இருக்கார். அவரை நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும், அவர் இந்த வயசுலேயும் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு, இவ்வளோ ஒரு ஊக்கமாக இருக்காரு, ஒரு மகிழ்ச்சியாக இருக்காருன்னா மகிழ்ச்சி இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. தினமும் எழுந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவருக்குள்ளே அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு ஊக்கம் இருக்குது. அந்த ஊக்கம் எல்லாருக்கும் எளிமையாலாம் இங்கே வந்து கிடச்சிடாது. இங்கே சில முதலாளிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பணக்காரர்கள்லாம் ஆயிட்டாலே வந்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தூக்கன்றதே வராது. ஆனால் பணியாளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைவாக ஜம்முன்னு நல்லா தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவர் இந்த மார்க்கத்தினோட இருக்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ ஒரு நிலையில் அவர் இருக்கார். ஸோ அப்போது நாமளும் என்ன பண்ணணும்,
அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றதை இவங்க மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேகம் நஷ்டமாகுதா அதை நாம் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம ஒன்றத்தை பின்பற்றுறதுன்றது டஃப்பானதாக தெரியலாம் சிலருக்கு. ஆனால் நம்மளோட நலன் ஒன்று நஷ்டமாகுதுன்னா அதை நம்ம விட்டுருவோமா? அப்போ நம்ம அது என்ன தான் சொல்ல வராங்கன்னு ஏறெடுத்தாவது நம்ம பார்க்கணும்ல. அப்படி பார்க்கறது தானே ஒரு முறைமையுமே கூட. ஸோ அதனால் சுத்த சன்மார்க்கத்தை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இங்கே இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேகம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஒன்று, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒழுக்க நெறின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒழுக்க நெறியில் நிற்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவனோட அருள் தேவை. அருள் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஒழுக்கத்தில் நிற்க முடியும். நம்ம ஒரு இந்த மாதிரி நடக்கணும் இது பண்ணணுன்றதை கேட்டுட்டு போகிறது பெருசு கிடையாது. அந்த விஷயம் அவங்க சொன்ன வள்ளல் பெருமான் சொன்னதின்படி நம்ம நிற்கணும்னா, இந்த ஒழுக்கத்தில் நிற்கணும்னா அதுக்கு அருள் இருந்தால் தான் இயல்பாக நம்மளால் நிற்க முடியும். இல்லைனா அது வந்து ரொம்ப டஃப்பானதாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நமக்கு கொஞ்ச காலம் வரைக்கும் இருப்போம், அப்படியே மறுபடியும் டவுன் ஆகிடுவோம், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு அருள் ரொம்ப 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 முக்கியம். சரி, அப்போ அந்த அருளை எப்படி பெறுறது? அதுக்கான வழியையும் இதே மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் மிக எளிமையாக சொல்லியிருக்காரு. அதுதான் என்னது? அருளை பெறுவதற்கு என்னது நமக்கு ஒரே வழி? ஜீவகாருண்யம். ஸோ ஜீவகாருண்யம் தான் அருளை பெறுவதற்கு முக்கிய வழி, ஒரே வழி. அட் த சேம் டைம் அதுதான் மிக மிக எளிமையான வழியும் அதுதான். ஓகேவா? ஸோ அந்த ஜீவகாருண்யம் எப்படி பண்ணால் எவ்வளோ சிறப்பாக இருக்கலாம், எந்த அளவு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கிறவரே இருக்கார், நம்ம ராமதாஸ் ஐயாவே இருக்கார். அவர் பண்ணுற அந்த நிலைக்கு இவ்வளோ இதுவாக இருக்காங்க. ஜீவகாருண்யம் தான் மெயின் திங். ஸோ அப்போ அந்த ஜீவகாருண்யம் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, பேர்லாம் கேட்டு நீங்கள் பயந்துட வேணாம். ஐயோ ஜீவகாருண்யன்றாங்க, இது என்னவோ தெரிலப்பா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஜீவகாருண்யம்ன்றது காருண்யம் அப்படின்னா என்னென்னா கருணை அப்படின்னு அர்த்தம். ஜீவன்னா என்னென்னா மற்ற ஜீவர்கள். இந்த உலகத்தில் எந்தெந்த ஜீவன்லாம் சுவாசத்தோடு இருக்கோ அது எல்லாமே யார்? ஜீவர்கள் தான். யாரெல்லாம் ஜீவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எதெல்லாம் ஜீவிக்குதுன்னா சுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ அப்போ சுவாசம் உள்ள எல்லா ஜீவர்களுமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மநேய சகோதர உறவுகள் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறாரு. நாம் அதை உணரணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒருமை அப்படின்றாங்க. இப்படி நாம் ஒரு சகோதர ஒற்றுமையாக பார்க்குறதுக்கு பேர் தான் ஒருமை அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலேயே வந்து என்னென்னா மிகப்பெரிய சாதனம் யோகம் அப்படிங்கிறாரு. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, சாதனம் எதுவும் வேண்டாம், சிறப்பான நீங்கள் சாதனை எதுவும் உடல் வருத்தி எதுவும் பண்ணாதீங்க. இருக்கின்ற கொஞ்ச காலத்தில் எல்லாரையும் நம்மவர்களாக பார்த்து நம் சகோதர ஆன்மை எதுவாக பாருங்கள். இதுதான் இதுக்கு நமக்கு இப்போ இருக்கிற முதல் சாதனமே இதுதான் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள், அப்போ அந்த மாதிரி நினைக்கிறதும் பார்க்கறதுமே நாம் செய்கின்ற ஒரு சாதனம். மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சு தான் ஒரு அருளையும் ஒரு நிலையும் பெற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமா? அப்போ பாருங்கள், சுத்த சன்மார்க்கம்ன்றது மிக எளிமையானதான். என்ன நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில விஷயங்கள் சில ஒழுக்கங்கள் அதை மட்டும் நாம் வந்து கடைப்பிடிச்சா போதுமானதாக நம்ம வாழ்வில் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமே போடுறாங்க. என்னென்னா அட்டாமிக் ஹேபிட் அப்படின்னு ஒரு புத்தகம் வருது. ஸோ அந்த அட்டாமிக் ஹேபிட்னா என்னென்னா நம்ம ஹேபிட்னா பழக்க வழக்கங்கள். ஓகேவா? அட்டாமிக்னா ரொம்ப அணு சின்ன அணு. ஸோ அப்போது ஒரு சிறிய அளவிலான நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றினா பெரிய அளவிலான மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு புத்தகமே வந்து ஆங்கிலத்தில் போட்டு விற்கிறாங்க. அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சின்னதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் வந்து விவரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஒரு புத்தக கண்காட்சி நிலையிலையோ இல்லை ஒரு பெரிய மாலிலேயோ ஒரு புத்தகம் வச்சு அந்த புத்தகத்துக்கு நல்ல ஒரு கவரில் டிசைன் பண்ணி போட்டால் அதை வாங்கி அப்போ நாம் படிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மிக எளிமையாக இதை எடுத்துகிட்டு வந்து சொன்னாலோ கேட்டாலோ வள்ளல் பெருமான் சொன்னார் இது சொன்னாருன்னு கேட்டால் இங்கே பார்க்குறதுக்கு இல்லை. இதுவா, இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து ஒரு
4 ஒழுக்க நெறிகளை கொடுத்துருக்காரு. இந்த உடம்பை எப்படி பார்த்துக்கணும், தேக ஒழுக்கம் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த மனசை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரணத்துக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்காரு. அதன் பிறகு ஜீவனை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ ஒழுக்கம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆன்மாவை எப்படி பார்த்துக்கணும், ஆன்மா மேலே ஏறணும்னா நம்ம எப்படி பார்க்கணும்னு ஆன்மாவுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 4 ஒழுக்கத்தை நம்ம பார்த்து அதன்படி நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி இருக்க ஆரம்பித்தாலே நம்ம வந்து நம்ம வாழ்வில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் அது என்ன ஒழுக்கம்ன்ட்டு நீங்கள் போய் பார்க்கணும். இந்த தினத்தில் பார்ப்பீங்களா? இங்கே வந்தவங்க எல்லாருமே பார்க்கணும். இது நம்முடைய ஒரு நிகழ்வில், இந்த நிகழ்வோட ஒரு பிரயோஜனமாக இது அமையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? பார்க்குறீங்களா? ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்து இருந்தாலும் மீண்டும் போய் பார்க்கலாம், தப்பே கிடையாது. எப்போவுமே சரி, ஜீவகாருண்ய ஒழுக்கமும் சரி, இந்த கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், இந்த 4 ஒழுக்கமும் சரி, புருஷார்த்த ஒழுக்கமும் சரி, நாம் மந்த்லி ட்வைஸாக 2 முறையாவது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஏற்கனவே நமக்கு பதிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் நம்ம கேட்கணும். ஏன்னா உள்ள பதிய நிறைய புரிதல் வரும். அந்த வார்த்தையோட ஆழம் என்ன, முன்னாடி நம்ம கேட்ட அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். அடுத்த முறை கேட்டால் அது இன்னும் ஒரு வேறு ஒரு ஆழமான புரிதல் தரும். ரெண்டாவது அந்த வார்த்தையோட உணர்வு என்னன்றது வரைக்கும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே கேட்டிருந்தாலும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நாம் போய் பார்க்கணும், கேட்கணும். சரிங்களா? ஸோ அதை நாம் வந்து இந்த நாளில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் சன்மார்க்கம்ன்றது டஃப்பானது கிடையாது. 2 விஷயந்தான் சன்மார்க்கத்தில். ஒன்று நம்மளுடைய அந்த உடல் ஒழுக்கமும், 2வது ஜீவகாருண்யம். இது 2த்தையும் நம்ம வச்சுட்டு போனாலே நம்ம வந்து சிறப்பான ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். ஓகேவா? அந்த 2தோட ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இந்த இடத்த பார்க்குறேன். இந்த தொழிற்சாலை உங்கள் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். நம்ம ராமதாஸ் ஐயாவையும் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளினை நான் இங்கே பார்க்குறேன். எல்லார்கிட்டையுமே பார்க்குறேன். எம்ப்ளாயீஸ் எல்லார்கிட்டையுமே இந்த இதில் வராங்க, காலையில் வராங்க, அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, அந்த வீணான சொல் பேசுகிறதில்ல. அதன் பிறகு அதையும் சொல்கிறாங்க, நம்ம பிறர் குற்றம் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கம். ஸோ அப்போது சின்ன அளவில் உங்களை அறியாமலே நீங்கள் சில ஒழுக்கங்களை பின்பற்றிக்கிட்டு தான் வரீங்க. அப்படின்னும் போது அதுக்கே ஒரு கிளாப் நாம் வந்து ஸ்பெஷலைஸாக தட்டலாம். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அந்த அளவில் ஐயா அவங்கள எல்லோரும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கே தெரியாமல் லைட்டாக எப்படிலாம் ஒரு அளவில் சொட்டாக கொடுத்து அவங்கள இது பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பானது ஒன்று. 2வது ஜீவகாருண்யம் பண்ணுறதின் மூலமாக நமக்கு இங்கே எவ்வளோ தூரம் நம்ம நிலையாக சிறப்பாக வாழலாம் அப்படின்றதுக்கு இங்கே நமக்கு இப்போ இவ்வளோ தூரம் அழகாக நமக்கு விவரித்தாங்க. படங்கள்லாம் போட்டு காமிச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் மிக அருமையானது. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த இடம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஐயா பண்ணுற அந்த பணிகளும் சரி, எல்லாமே சரி. ஸோ அதனால் நம்ம இந்த 2 விஷயத்தை பார்த்துப்போம், தைரியமாக இருப்போம். 2வது இந்த மார்க்கத்தில் வந்தால் என்ன நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, இதனால் நமக்கு இழப்பு தானே ஏற்படுதுன்னு நினைக்காதீங்க. 2 வாட்டி கொடுத்தா கம்மியாகிற மாதிரி தான் இருக்கும். 3வது வாட்டி தானாக வந்து அது மேலே மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? 2 வாட்டி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைத்தன்மை நம்மளை பார்க்குது, இவங்க உண்மையிலே தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. 2வது தொடர்ச்சியாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க நமக்கு. ஓகேங்களா? அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த ஒரு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அதன் பிறகு உங்களுக்குள்ள தானாக செல்வம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்க உங்களுக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி போகும். சரிங்களா? உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படாது, உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த நிலைமைக்கு இங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே போகணுங்கிறது இந்த ஆண்மநேய சகோதர உறவோட ஒரு வேண்டுதல், ஒரு விருப்பம் எல்லாமே. சரிங்களா? எல்லாருமே கொடுக்கணும், எடுத்தெடுத்து கொடுக்கணும். அகவலில் ஒரு வரி வரும், எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்கும் அருளுடை பொன்னே அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நிலையை நம்ம எல்லாருமே பெறணும், எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இறைவன் கொடுத்தாரு, நம்ம கொடுக்குறோம், இடையில ஒரு கருவி நாம் அப்படின்ற ஒரு ஆனந்த மகிழ்வோடு நாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு இறைவனோட அருள் தேவை. அந்த அருள் நமக்கு நிற்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? இந்த ஒழுக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒழுக்கத்தின்படி நம்ம நின்னோன்னா நமக்குள்ள திருவருள் வந்து விளங்க ஆரம்பிக்கும். விளங்க ஆரம்பிச்சதுன்னா நாம் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், வாழலாம். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வாழலாமா, பிரயோஜனமாக வாழலாமா, அருளை பெறலாமா, அதன்படி அந்த ஒழுக்கத்தில் நிற்கலாமா? ஓகேவா? நிற்போமா?
எஸ் எஸ், கண்டிப்பாக நிற்போம், நிச்சயமாக நிற்போம். ஸோ அதனால் அதன்படி நம்ம இருப்போம். ரெண்டாவது, எப்போவுமே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு சித்த ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படியே நமக்குள்ளே ஒரு கடினமான ஒரு தன்மை உருன்னு நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் அந்த நிலை இறைவனோட அருளை பெறலைன்னு அர்த்தம். ஒரு மகிழ்வு, ஒரு நிறைவு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அந்த மகிழ்வு எதனால் வரணும்? ஒரு நன்னிறைவு நமக்குள்ளே இருக்கணும். நன்னிறைவுன்றது மற்றவங்களோட நிலை, நல்ல நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு மகிழ்வு வரணும், ஒரு நிறைவு வரணும். பண்ணுறாங்க, இறைவனோட அருளால் நல்லா வராங்க, சிறப்பாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து மகிழ்கிறது நமக்கு இயல்பாக வரணும். நாமளும் இன்றைக்கி ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கோம், செய்யறதுக்கு இறைவன் துணிவு இது பண்ணியிருக்காரு, அருள் புரிஞ்சிருக்காரு, துணை புரிஞ்சிருக்காருன்ற ஒரு நிறைவு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். ஸோ அதனால் மகிழ்வாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், இறைவனை எப்போவுமே நினச்சிட்டு இருக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் இன்றைக்கி நம்ம உணவு உண்டாலும் நன்றிப்பான்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? உறங்க போகிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும். உறங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் முதல்ல அவரை தான் நம்ம நினைக்கணும். அதன் பிறகு தான் உலகியலில் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நினைக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் அதை நினைப்போம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டோன்னா நம்ம லைஃப் சூப்பராக ஜம்முன்னு சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அடியேனின் இந்த சிற்றுரையை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த அடியனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்மார்க்கம் சம்பந்தமான கருத்துக்கள், வள்ளல் பெருமானோட கருத்துக்கள், வள்ளுவர்களோட கருத்துக்கள்லாம் மிக எளிமையாக இந்த காலத்தில் எப்படி வந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதன்படி நம்ம வந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். படங்களோட, பிக்சரோட, இன்ஃபோகிராஃபிக் அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆட் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு இப்போ பழைய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டோன்னா என்ன சொல்லுவோம்? ஐயோ திருக்குறளா, ஐயோ திருவருட்பாவா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த திருவருட்பாக்கு மிக எளிமையாக பிரித்து, வார்த்தை பிரித்து அதை எப்படி பிரிக்கிறது, படிக்கிறது, அதில் அது அவர் சொல்ல வர கருத்துக்கான படங்கள், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு விளக்கி போகிறதா நம்ம சேனல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரும்பணியாக. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். ஸோ இந்த பணியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் என்னென்ன ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளால் இயன்ற அளவு மற்றவங்களுக்கு எந்த அளவில் ஜீவகாரணியம் பண்ண முடியுமோ அந்த பணியையும் திருவருளால் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து இது இறைவன் அருளால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நம் சம்பந்தமான அடியன் சம்பந்தமான விஷயம். அது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகமாக நான் சொல்லியிருக்கணும். ஸோ கடைசியாக சொல்லிடுறேன். ஸோ இன்றைய தினத்தில் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரையும் கூப்பிட்டு இன்றைக்கி நாம் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, திருவருளுக்கே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அட் த சேம் டைம் இந்த தொழிற்சாலையும் சரி, ஐயாவும் சரி மிக சிறப்பாக முன்னேறணும், வளரணும், இன்னும் அதிக பேர் வந்து லாபம் அடையணும், இன்னும் பல இறைவன் இவர் சொல்கிற மாதிரி ஆட்களின்றி ஓங்குதல் மாதிரி ஓங்கி இன்னும் பலருக்கு பயன்பெற வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, நாம் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். சரிங்களா? என்று நாம் நினைப்போம். அதுதான் இந்த நாளில் அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இது. சரிங்களா? அது நாம் செய்து கொண்டு நிறைவு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருந்தயம். ப்ளீஸ் ஸ்டே பேக். எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பு. இந்த மனித நேயத்தில் வந்து யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் உன்னிப்பாக பார்க்க முடியும். தயவு கூர்ந்து யாரும் பேசாமல் தயவு செய்து அதை பாருங்கள். தேங்க்யூ.